என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த நேரத்தில் என் வாக்கினை நீ தவிர்த்துவிடக்கூடாது என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அம்மா அதிமுக்கியமான விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள வருகின்ற நேரத்தில் என்னை நீ தவிர்த்துவிடக்கூடாதல்லவா? வாழ்க்கையில் முக்கியமான திருப்பம் ஏதும் நடக்கும் நேரத்தில் என் பிள்ளை அந்த நேரத்தை தவற விட்டுவிடக் கூடாதல்லவா? அதை அம்மா உனக்கு சொல்லும் பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதனால்தான் அம்மா உன்னை தேடி வரும் பொழுது, அதிலும் உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்ட பொழுது, என் பிள்ளை, என்னை நீ அவமதித்து விடாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் விமர்சனங்கள் அதிகமாக இருக்கின்றது. நீ நடந்து செல்லும் பொழுதே யாரேனும் உன்னை பார்த்தாலோ, அவர்கள் ஏதும் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கிசுகிசுத்தாலோ, என் பிள்ளைக்கு உடனே மனதிற்குள் நம்மை பற்றிதான் ஏதும் பேசுகின்றார்களோ என்ற எண்ணம் தோன்றிவிடுகின்றது. என் பிள்ளையே, இயலாதவன் ஒருத்தன் தன்னுடைய கையில் எடுக்கின்ற இறுதி ஆயுதத்திற்கு பெயர்தான் விமர்சனம். என் தங்கமே, அந்த விமர்சனத்தை அவன் தன் கையில் எடுக்கிறான் என்றால், என் பிள்ளை, நீ என்ன செய்ய வேண்டும்? நீ அதை தடுக்க உன் கையில் ஏந்த வேண்டிய மிக பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அமைதியோடு கூடிய உன்னுடைய புன்னகை. முடிந்தவரை புன்னகையோடு இந்த வாழ்க்கையை நீ கடந்து வர வேண்டும். அவனினுடைய இயலாமையை நீ உன் வாழ்க்கையில் உன்னுடைய இயலாமையாக மாற்றிவிடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, உன்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் நீயாகவே ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது. உன்னை கோபமூட்டுகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் என் பிள்ளை, நீ அமைதியாக இருந்துவிட வேண்டும். மகிழ்ச்சி அதிகமாக வருகிறது என்றால் அந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ நிதானத்தோடு இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வந்துவிட்டது என்றால் கலங்காமல் இந்த கஷ்டத்தை நம்மால் கடந்து செல்ல முடியும் என்று நீ இருக்க வேண்டும். வறுமை வந்துவிட்டால் உடனடியாக வாடிவிடக்கூடாது. இதற்கு மேல் எதுவும் இல்லை என்கின்ற நிலை உன் மனதிற்கு வந்துவிடக்கூடாது. உன்னுடைய மனது புண்படுகிறது என்றால் முகத்தில் புன்னகையோடு இருக்க வேண்டும். என் பிள்ளையே, ஏமாற்றம் கிடைக்கிறது என்றால் அந்த நேரத்தில் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். இவையெல்லாம் என்ன தெரியுமா? நல்ல மனிதர்களினுடைய தற்காப்பு ஆயுதங்கள். தன் வாழ்க்கையை அடுத்தவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுக்காமல் எதையெல்லாம் எந்த நேரத்தில் செய்து தன்னை மற்றவர்களிடத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான தற்காப்பு ஆயுதங்கள்தான் இவையெல்லாம் என்பதனை புரிந்து கொண்டு நீ சிந்தித்து செயல்படுவாயானால் உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் எளிதாக கடந்து போய்விடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, சில நேரங்களில் எல்லாம் உன் கண்ணீரை துடைப்பதற்கு யாரையோ தேடிக்கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னிடத்திலேயே உன் கைகளிலேயே விரல்கள் இருப்பது என்பதை நீ மறந்து விட்டாயோ? உன் கைகளில் விரல் இருக்கும் பொழுது அதை வைத்தல்லவா நீ உன் கண்ணீரை துடைத்திருக்க வேண்டும். மாறாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை தேடுவது நியாயமா? என் தங்கமே, உன்னுடைய மனதை நிம்மதியாக வைத்திருப்பது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது. ஏனென்றால் என்னுடைய மனம் நீ எப்பொழுது என்று சொல்கின்றாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் அது வந்துவிடும் என்பதனை நீயே உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் மனதை உன் கட்டுப்பாட்டில் வைப்பது உன் இஷ்டம். எனவே மனது கட்டுப்படவில்லை என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். என் மனது நான் சொல்வதை கேட்கவில்லை, என்னை அதால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்வாயானால் உன்னிடத்தில்தான் தவறு இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய அதிகமான எண்ணங்கள் உனக்கு அதிகமான சுமை பளுவை ஏற்படுத்தும். எனவே தேவையான எண்ணங்களை தேவையான நேரத்தில் மட்டும் உபயோகப்படுத்தினால் போதும். வீண் எண்ணங்களை அகற்றுவது ஒன்றுதான் உன்னுடைய மனதை நீ அமைதியாக வைத்துக் கொள்வதற்கான ஒரே வழி என்பதனை புரிந்து கொள். இவர் என்ன நினைப்பார், அவர் என்ன நினைப்பார் என்பதையெல்லாம் முதலில் விட்டுவிடு. நீ உன்னை பற்றி என்ன நினைக்கின்றாய்?
இதில்தான் மன அமைதிக்கான இரகசியமே அடங்கி இருக்கின்றது. எப்பொழுதுமே நல்லதை பற்றி சிந்திக்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லதை மட்டுமே கேட்க வேண்டும். என் தங்கமே, நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்க வேண்டும். அப்பொழுது உன்னுடைய மனது தன்னைத்தானே அமைதிப்படுத்தி கொள்ளும் என்பதனை மறந்து விடாதே. மனிதனிடத்தில் எப்பொழுதும் மரியாதையை எதிர்பார்க்காதே. நீ மரியாதைக்கு உரியவர்களாக ஆகிவிட்டால் மரியாதை தன்னைத்தானே தேடி வந்து கிடைத்துவிடும் என்பதனை புரிந்து கொள். கேட்டு பெறுவதற்கு பெயர் மரியாதை கிடையாது. எனவே சுய ஒழுக்கம் என்பது எப்பொழுதும் உனக்கு இருக்க வேண்டும். உன்னுடைய ஒழுக்கத்தில் இருந்து எப்பொழுதும் நீ நெறி தவறாமல் இருப்பாயானால் அந்த மரியாதை தானாகவே உன்னை வந்து சேரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எல்லாவற்றிற்குமே ஒரு சூழ்நிலை நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையானது சில சமயங்களில் உன்னுடைய மனதை அதிக மனவேதனை தருகின்ற விடயங்களோடு பிணைத்து வைத்துவிடும். அவ்வாறான சூழ்நிலைகளில் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி நீ பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலும் கூட மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ வேண்டுமே தவிர தவறான முடிவுகளுக்கு ஒரு நாளும் இடம் கொடுத்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி உறவுகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. அதுவே யாரும் இல்லாமல் தனியாக நிற்கும் பொழுது யாரும் இல்லாத அனாதை என்று சொல்லாமல் தெய்வமே உன்னோடுதான் இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். நீயாக வாழ நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதற்கு எல்லையே இருக்காது. நீ மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருக்காது என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்குள் கவலைகளை ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு சிந்தனைக்கும் ஒரு நாளும் நீ அனுமதி கொடுக்காதே. உன் கவலையை ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு காட்சிகளையும் காண வேண்டும் என்று நினைக்காதே. உனக்கு மனவேதனையை கொடுக்கும் எந்த ஒரு வார்த்தைகளையும் யார் வாயிலிருந்தும் கேட்க நினைக்காதே. என் தங்கமே, நிச்சயமாக நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் இதிலெல்லாம் உனக்கு கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, உண்மையான அன்பு எங்கு நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு கிடையாது. உன்னை நிராகரித்தவர்களுக்குத்தான் அது மிகப்பெரிய இழப்பு என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் உன்னை பற்றி உனக்கு தெரியும். நீ எத்தனை உண்மையாக அடுத்தவர்களோடு பழகுவாய் என்பது உனக்கு தெரியும். எந்த அளவிற்கு அன்பினை கொட்டி கொடுப்பாய் என்பது உனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவர்களினுடைய மனநிலையை நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து சேர்த்து விடாதே. என் தங்கமே, பொய்யாக ஒருவரிடம் பேசுகின்ற 1000 வார்த்தைகளை விட உண்மையாக வெளிப்படுத்தும் ஒரு நிமிடம் கோபமானது 1000 மடங்கு சிறந்தது. பொய்யானவர்களோடு சேர்ந்து பழகுவதை விட தன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக கோபத்தோடு வெளிப்படுத்தும் நபர்களோடு பேசுவது உண்மையில் நல்ல விஷயம். அவர்கள் மனதிற்குள் எந்த ஒளிவு மறைவும் ஒரு நாளும் இருக்காது. உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். என் தங்கமே, நீ நடந்து செல்லும் பொழுது உனக்கு கால் வலிக்கத்தான் செய்யும். சற்று நேரம் நீ அமர்ந்திருப்பாயானால் அந்த நேரத்தில் உன்னுடைய வலி எல்லாம் போய்விடும். என் தங்கமே, துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் மேலும் துன்பங்கள் தான் வாழ்க்கையில் ஏற்படும். சற்று அந்த நேரத்தில் உன்னுடைய மனதை திசை திருப்பி விட்டால் அந்த துன்பங்கள் எல்லாம் மறந்து உன்னுடைய வாழ்க்கை மிகவும் லேசாக மாறிவிடும். அதனால்தான் அம்மா எப்பொழுதும் சொல்கின்றேன், எண்ணங்களை சுமப்பதும் அதை இறக்கி வைப்பதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என்பதனை. அதிகமான மனவேதனையை தூக்கி சுமக்காமல் என் பிள்ளை அதை தேவையான இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி நீ பயணித்து கொண்டிரு. மீள முடியாத துன்பம் என்று இங்கு எதுவும் கிடையாது. தினமும் முயற்சி செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் பெறும். உன்னுடைய மனதும் சேர்ந்து நல்ல மாற்றங்களை அடைந்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பல நல்ல மாற்றங்கள் இனிமேல் அரங்கேறும்.
வராகியை வணங்கிய பிள்ளைகள் ஒரு நாளும் ஏமாந்து விட மாட்டார்கள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.